இந்த வீடியோவில் நம்ம ரெவலேஷன் சாப்டர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து பார்க்க போகிறோம். ரெவலேஷன் மீன்ஸ் அன்வெயிலிங் ஆர் ரிவீலிங். ஸோ அன்வெயிலிங்னா ஒரு விஷயம் மறைக்கப்பட்ட அல்லது சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை திறந்து வெளிப்படையாக காமிக்கிறது. ஸோ அதுதான் இந்த ரெவலேஷன் சாப்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 4ஆவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது. ஸோ இவர் ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறாரு. இந்த 7 சபைகளும் ஆசியாவில் இருக்கிற ரோமானிய மாகாணத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது தற்போது இருக்கிற துருக்கியின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கடிதத்தில் முதலாவது அவர் வாழ்த்துதல்களை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யூஸ் பண்ணி வாழ்த்துதல்களை சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இதில் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் அப்படிங்கிறது அவருடைய எட்டர்னல் நேச்சர் குறிக்கிறது. இவர் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது எக்ஸோடஸ் 6:3 படிக்கும்போது, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஸோ அவருடைய நாமங்கள், கடவுளுக்கு பல நாமங்கள் இருக்குது. அவர் ஃபர்ஸ்டாக ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால்தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமாக இருக்கிறார். யெகோவாங்கிற அந்த நாமம் அவங்களுக்கு, இந்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு இந்த யெகோவா என்னும் நாமம் அவங்களுக்கு தெரியாது. கடவுள் மோசேயிடம், நான் உனக்கு யெகோவா என்னும் நாமத்தினால் அறியப்பட்டிருக்கிறேன், ஆனால் உன்னோட முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு இந்த யெகோவா என்கிற நாமம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யெகோவானா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஸோ நம்முடைய முற்பிதாக்களுக்கு இந்த நாமம் தெரியல. அப்போ ஆண்டவர் என்றென்றும் இருக்கிறார், முன்னாடியும் இருந்தவர், இதன் மூலம் தெரிகிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த 7 ஆவிகள் பரிசுத்த ஆவியின் ஒரு முழுமைத்துவத்தையும் ஒரு பெர்ஃபெக்ஷனை குறிக்கிறது. ஸோ இதோட ரெஃபரன்ஸை நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து பார்க்குறோம். ஐசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த 7 ஆவிகள் பரிசுத்த ஆவியானவருடைய 7 குணாதிசயங்களை குறிக்கிறது. ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிங்கிற 7 குணாதிசயங்களை குறிக்கிறது. இதுதான் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற 7 ஆவிகள். இங்கே மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் மரித்து, அதாவது முதல் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ப்ரீ எமினன்ட் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. அதாவது ஒப்புயர்வற்ற, சிறந்த, மிகவும் சிறந்த, எல்லாத்துலேயும் முதல் அப்படிங்கிறத காமிக்குது. ஏன்ஷியன்ட் ரபீஸ் யாவே அப்படிங்கிற வேர்டை உலகில் முதல் பிறந்தவர் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ரபீஸ் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிறத மேசியானிக் டைட்டிலாக யூஸ் பண்ணாங்க.
எக்ஸோடஸ் 4:22 நீங்கள் ரீட் பண்ணும்போது அங்கே கடவுள் மோசைக்கிட்ட நீ பார்வோன்கிட்ட போய் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன் அப்படிங்கிறதா. ஆனால் இஸ்ரவேல் பிறப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது அவன் ரெண்டாவது பையன்தான். ஆனால் கடவுளால் சிரேஷ்ட புத்திரனாக என்னது கருதப்படுகிறார். மட்டுமல்ல, அவருடைய முதல் பையனாகவும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சாம் சாப்டர் 89 verse 27 தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் அப்படிங்கிறதா சொல்கிறாரு. ஸோ யோவான் அதனால தான் இந்த கிரீட்டிங்ஸ் லெட்டரில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் அப்படிங்கிறதா சொல்கிறாரு. இதன் மூலம் இயேசு கிறிஸ்து ஒரு ப்ரீ எமினன்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6 யோவான் இயேசு கிறிஸ்துவை எப்படி ப்ரைஸ் பண்ணுறார் அப்படின்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென் அப்படிங்கிறதா ப்ரைஸ் பண்ணுறாரு. கடவுள் நம்ம எப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நமக்கு தெரியும், ஒரு ப்ரீஸ்ட்டு பண்ணுற வேலையை ராஜா பண்ணுறது கிடையாது, ஒரு ராஜாவோட வேலையை ப்ரீஸ்ட்டு பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணும்போது அது குற்றமாக கருதப்பட்டது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனம் வரை வாசிக்கும்போது, இங்கே யூதாவோட ராஜா உசியா தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறாரு. இங்கே ஆசாரியனாகிய அசரியாவும் அவரோட கூட இருந்தவங்களும் இதை பார்த்து உசியா ராஜாவை எதிர்த்து நிற்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி தூபம் காட்டுறது உமக்கு சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆரோன் குடும்பம் தான் செய்யணும் அப்படிங்கிறது. ஆனால் உசியா கையில் தூப கலசம் இருக்குது, கோபப்படுறாரு. அந்த டைமே அவருக்கு என்ன, தூப பீடத்தின் முன் இருக்கிற அந்த டைமில் நெத்தியில் குஷ்டரோகம் உசியா ராஜாவுக்கு வந்துடுச்சு. ஸோ இது அந்த காலங்களில் ஒரு ஃபர்பிடனாக காணப்பட்டது. ராஜாக்கள் ஆசாரியர்கள் செய்கிற எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. ஆனால் இன்று நம்முடைய தேவன் நம்மை அவருடைய பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறார். இது ஒரு பெரிய ராயலிட்டி, நமக்கு ராஜாக்களோடு இருப்பது அது ஒரு ராயலிட்டி, அண்ட் இது ஒரு ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த பாக்கியத்தை நம்ம எப்படி பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மளுடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்து இந்த பாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ரெவலேஷன் 1:7 யோவான் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பதை சொல்லி ப்ரைஸ் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் என்கிறதா அவர் ப்ரைஸ் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதற்கு ரெஃபரன்ஸாக மேத்யூ 24:42 அண்ட் ஜான் 14:3 நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அதில் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருங்கள் அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் அவர் மேகங்களுடனே வருகிறார் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸாக ஆக்ட்ஸ் சாப்டர் 1:9-11, ஹீப்ரூ 12:1, எக்ஸோடஸ் 13:21-22, 16:10, 19:9, 24, 15-18 இந்த வசனங்களை பார்க்கும்போது நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். அப்புறம் டேனியல் 7:13-14, மேத்யூ 26:64 இது மேகங்களுடனே அவர் மீண்டும் வருகிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மேகங்களுடனே, இந்த மேகம் அப்படிங்கிறது ஒரு க்ளோரி, க்ளவுட் ஆஃப் க்ளோரி செக்கினா அப்படிங்கிற தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் எல்லா கண்களும் அவரை பார்க்கும், அவர் வரும்போது அப்படிங்கிறதுக்கு மேத்யூ 24:26-27, தென் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸாக சகரியா 12:10, மேத்யூ 23:39, ரோமன் 11:25-26. அப்புறம் எல்லா கோத்திரத்தாரும் அவரை பார்த்து, பூமியில் உள்ள எல்லா கோத்திரத்தாரும் அவரை பார்த்து அழுது புலம்புவார்கள்ங்கிறதுக்கு ரெவலேஷன் சாப்டர் 7:9, தென் மேத்யூ 24:30.
ரெவலேஷன் சாப்டர் 1 verse 4 to 7 வரைக்கும் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிற கடிதத்தில் க்ரீட்டிங்ஸாக எழுதுகிற ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி க்ரீட்டிங்ஸாக எழுதுகிறத நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த 8வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஸோ இதில் ஏசு கிறிஸ்து தன்னை இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. நான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன், அல்பா அண்ட் ஒமேகா அப்படிங்கிறதா சொல்கிறாரு. இதில் ஆல்ஃபாங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஏன்ஷியன் க்ரீக், அப்புறம் ஒமேகாங்கிறது லாஸ்ட் லெட்டர். ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் A to Z, த பிகினிங் அண்ட் த எண்ட், அந்த மாதிரி சொல்கிறாரு. அதாவது அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி திங், எல்லாத்துக்கு மேலும் அதிகாரமுள்ள ஒரு தேவன். இந்த ஆதியும் அந்தமமாக இருக்கிற நம்மளுடைய கடவுள் எல்லா மனிதருடைய ஹிஸ்ட்ரி அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தான் டைரக்ட் பண்ணுறது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கையும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இது ஏதோ ஒரு பிளைண்டாக இது ஒரு ஃபேட் அப்படிங்கிற மாதிரி, ஒரு மீனிங்லெஸ், ஏதோ போன போக்கில் போகுது அப்படிங்கிற கிடையாது. இது எல்லாமே கடவுளுடைய சித்தம்படி அவர் தான் இதை எல்லாமே செய்கிறாரு அப்படிங்கிறதா இதில் தெரிகிறது. இந்த வீடியோவில் யோவான் ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் எழுதின கடிதத்தோட க்ரீட்டிங்ஸ் முதல் போர்ஷனை மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் 8வது வசனத்தில் யோவான் சொல்கிறாரு, கடவுள் தன்னையே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. அவரை பற்றி அவர் யார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. ரிமைனிங் வேர்சஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.